இந்த வீடியோல நம்ம ரெசிஸ்டர் சீரிஸ் parallel டாபிக்ல கூடுதலா ஒரு 3 ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இந்த ஃபிகர் ஷோன் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஒரு சர்க்கியூட் டயக்ராம் 2 ohm 2 ohm 1 ohm 1 ohm 1 ohm அப்படின்னு நிறைய காம்பினேஷன் கொடுத்துட்டு இதுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஏற்கனவே 2 வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இது ஒன்றும் ஈஸியாக புரியலாம். பட் ஒரே ஒரு டவுட் இருக்கலாம். என்ன டவுட் தெரியுமா? எல்லாம் ஓகே சார், இது ஏன் சார் தொங்கிட்டு இருக்கு? அப்படித்தானே? இந்த 1 ohm இந்த 1 ohm க்ளோஸ் ஆகலை. இது என்ன பண்ணணும்? இது சீரியஸா பேரலா? இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இப்போ இந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க, இந்த சர்க்யூட் டயக்ராமை அப்படியே நான் ரீட்ரா பண்ணிட்டேன். ஓகே, நான் கரெக்டாக ரீட்ரா பண்ணியிருக்கேன்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்க மனசுல என்ன தோணுதுன்னு எனக்கு கேக்குது. பாருங்க, எல்லாமே டிரா பண்ணிருக்கீங்க. இந்த 1 ஓமும் இந்த 1 ஓமும் எங்க சார் போச்சுன்னு நீங்க கேக்குறீங்க. கரெக்டா? எஸ், நான் அதை டிரா பண்ணல. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்க்கியூட் டயக்ராம்ல ஒரு க்ளோஸ்டா இல்லை அப்படின்னா அது வேஸ்ட்டுங்க. அது வந்து நீங்க கன்சிடரே பண்ண வேண்டாம். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க தூக்கிடலாம். பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கியூட். கரண்ட் இங்க இருந்து வருது அப்படின்னா இப்படி ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்கு, இங்க ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்கு, இங்க ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இங்க ஃப்ளோ ஆக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எப்படி போகும்? ஒரு ஒயர் கட்டா இருக்குல்லங்க, ஒயர் கட்டா இருந்தா அதுல எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்? வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுல இந்த மாதிரி ஓப்பன் சர்க்கியூட்ல எத்தனை எலிமெண்ட் இப்படி இருந்தா கூட இது பேர் ஓப்பன் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அந்த எலிமெண்ட்டை நீங்க எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை நல்ல மைண்ட்ல ஏத்திக்கோங்க. புரியுதா? ஓப்பன் சர்க்கியூட்டா இருந்துச்சுன்னா எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அதுல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அதை நீங்க எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ சர்க்கியூட் இந்த மாதிரி கிடைக்குது. இனி உங்களுக்கு இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தோணுதா? ஒரு தடவை சர்க்கியூட் டயக்ராம பாருங்க. சார் இது இன்னும் பேரலா அப்படின்னு கேட்காதீங்க, அங்க இருந்தே சால்வ் பண்ணாதீங்க. இங்கதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்பவுமே கண்டுபிடிக்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட்டுக்கு போங்க. அப்பதான் உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும். ஸோ இது பேரலாம் கிடையாது. பாருங்க, இந்த எண்டும் ஜாயிண்ட் ஆகல, இந்த எண்டும் ஜாயிண்ட் ஆகல, அப்படி கிடையாது. ஸோ இங்க வாங்க, இங்க வந்து பாருங்க, இந்த 1 ohm இந்த 1 ohm எப்படிமா இருக்கு? அடுத்தடுத்து தானே கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ சீரிஸ். இந்த ரெசிஸ்டன்ஸும் மடங்கி இருக்குங்கிறது தான் பேரு. பட் அடுத்தடுத்து தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ சீரிஸ். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸும் சீரிஸ் தான். பாருங்க, அடுத்தடுத்து தான் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸும் சீரிஸ். ஸோ இது எல்லாமே சீரிஸ். பாத்தீங்கன்னா இவ்வளவுமே சீரியஸா தாங்க இருக்கும். கரெக்ட்? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. ஒன்றின் பின் ஒன்று கனெக்ட் ஆனா அது சீரிஸ். ஸோ அடுத்தடுத்து கனெக்ட் ஆனால இது சீரிஸ் தான். புரியுதா? ஸோ பாருங்க, 1 1 இது வந்து 4 1 1. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 1 + 1 2 6 7 8. இது எல்லாத்துக்குமே நம்ம 8 ohmனு எழுதிடலாம். இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் 8 ohmனு மாத்திட்டோம். இப்போ இன்னொரு சர்க்கியூட் கொஞ்சம் பாருங்களேன், வேற ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. எஸ், இங்க பாருங்க, இந்த 1 ohm எப்படிமா இருக்கு? ஒன்றின் பின் ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இதே நம்ம இந்த ஸ்டெப்ல பண்ணிடலாமே. பக்கா சீரிஸ் தானே. இதை 2 ohm எழுதுறதுல ஏதாவது இருக்கா? ஏன்னா 1 + 1 = 2 ohm. சீரிஸ்னா ஆட் பண்ணா போதுமானது. அதே மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? வேற ஏதாவது ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கா பாருங்க. எஸ், இருக்கு. கீழே அதே மாதிரி 1 ohm பக்கா சீரிஸ். அப்ப இதனுடைய ஆன்சர் என்ன வரும்? ஒன்ஸ் அகைன் 2 ohm. ஏன்னா 1 + 1 = 2 ohm. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் சர்க்கியூட் டயக்ராம் எப்படி ரீட்ரா பண்றேன்னு பாருங்க. நம்ம இப்போ பண்ண சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இந்த சர்க்கியூட்டை அழகா இங்க ரீட்ரா பண்ணிட்டோம். பாருங்க, இந்த 2 ohm அப்படியே இருக்கு, இந்த 8 ohm அப்படியே இருக்கு. இது நம்ம 2 ohm மாத்திட்டோம், இதுவும் 2 ohm மாத்திட்டோம். அப்புறம் இந்த 8 ohm அப்படியே இருக்கு. அப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம 8 ohm கம்பைன் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்க. இப்போ நம்ம ரெண்டாவது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பாருங்க. இந்த 8 ohm இந்த 8 ohm எப்படிமா இருக்கு பாருங்க. இந்த 8 ohmோட இந்த 8 ohm இந்த எண்ட்லயும் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த எண்ட்லயும் கனெக்ட் ஆயிருக்கு. 2 எண்ட்லயும் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா நம்ம அதை பேரலல்னு சொல்லுவோம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம 2 எண்ட்லயும் கனெக்ட் ஆனா இது வந்து பேரலல். ஸோ இது பேரலா இருக்கு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பேரலல். ஓகே, பேரலா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ மல்டிப்ளை பண்ணி, இப்போ நம்ம யூஸ்வலா என்ன பண்ணணும்னா 8 × 8 ÷ 8 + 8ன்னு போட்டா இதனுடைய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். இதுக்கு ஆன்சர் வந்து 4 தான் கிடைக்கும். ஸோ நீங்க இதை பண்ணவே வேண்டாம். நான் போன வீடியோலயும் சொல்லியிருப்பேன், சேம் வேல்யூனா நீங்க ½ எடுத்தா போதும். ஸோ இதனுடைய மொத்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா
4 ஓம் தான். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் நான் இன்னும் ரீட்ரா பண்றேன் பாருங்க. ஸோ நான் இதை இங்க ரீட்ரா பண்றேன். ஸோ நமக்கு ஒரு 2 ஓம் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 8 ஓம் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு 2 ஓம் இருக்கு. இது நமக்கு டெர்மினல் ஏ, இது டெர்மினல் பி. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 ஓம் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு 2 ஓம் இருக்கு. இப்போ நம்ம இதை தான் கம்பைன் பண்ணி 8 பேரலல்னால இதை 4 ஓம்னு போடுறோம். இப்போ பாருங்க இந்த 2 ஓம், இந்த 4 ஓம், இந்த 2 ஓம் எப்படி இருக்கு, அடுத்தடுத்தது இருக்கு. ஸோ இது எல்லாமே சீரீஸ் பாத்தீங்கன்னா. ஓகே, ஸோ 2 4 2 வந்து சீரீஸா இருக்கு, அடுத்தடுத்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 2 + 4 + 2 = 8 ஓம். ஓகே, இப்போ நம்ம இந்த டயக்ராமை மறுபடியும் ரீட்ரா பண்ணலாம் பாருங்க. ஸோ நமக்கு இது 2 ஓம், இது டெர்மினல் ஏ, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 8 ஓம் இருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ஒரு 8 ஓம், அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 ஓம் இருக்கு. இதுதான் டெர்மினல் பி. இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே 2 4 2 வந்து நம்ம 8ன்னு மாத்திட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு இன்னொன்று தோணும், என்னன்னா இந்த 8 இந்த 8 பக்கா பேரலல். ஏன்னா இது இங்க கனெக்ட் ஆயிருக்கு, இது இங்க கனெக்ட் ஆயிருக்கு. சேம் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருந்தா ஹாஃப் வேல்யூ தான் வரும். ஸோ இது வந்து 4 ஓம். ஸோ இப்போ பாருங்க இது வந்து நம்ம 4 ஓம், இது 2 ஓம், இது 2 ஓம், இது ஒன்ஸ் அகெயின் சீரீஸா வரும் இல்லையா. அந்த சர்க்யூட் டயக்ராம் பாத்தீங்கன்னா இது 2 ஓம், அப்புறம் இதுக்கு இந்த காம்பினேஷன் வந்து 4 ஓம் ஆயிடுச்சு. இங்க ஒரு 2 ஓம் இருக்கு. ஸோ இதுதான் டெர்மினல் ஏ, இது டெர்மினல் பி. இப்போ பாத்தீங்கன்னா இது மூணுமே சீரீஸா இருக்கு. ஸோ எல்லா ரெசிஸ்டன்ஸும் நம்ம ஆட் பண்ணலாம். 2 + 4 + 2. ஸோ நம்ம கொஸ்டின்ல இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல நம்ம இந்த ஓப்பன் சர்க்யூட்ல இருக்கிறத இக்னோர் பண்ணோம், அப்புறம் சீரீஸ் பேரலல் காம்பினேஷன்லாம் பண்ணோம். ஸோ இதனுடைய மொத்த வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 8 ஓம் தான். ஓகே, நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னு நிறைய பேருக்கு பயம் வரும், ஏன்னா வித்தியாசமா இருக்கு, இதுல எது சார் சீரீஸ் எது சார் பேரலல் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் பயப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். கொஞ்சம் கவனமா பார்த்தாலும் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். இதுல உண்மையிலே யோசிச்சு பாருங்க, இந்த 2 ஓம் இருக்கு, இங்க ஒரு 2 ஓம் இருக்கு, கரெக்டா? இது ரெண்டும் கண்டிப்பா சீரீஸ் கிடையாது. ஏன் சீரீஸ் கிடையாது? நடுவில் ஒரு டெர்மினல் வந்துச்சு, அதனால சீரீஸ் கிடையாது. இந்த 2 ஓம் இந்த 2 ஓம் சீரீஸ் கிடையாது, ஏன்னா நடுவில் ஒரு லைன் இருக்கு. அது இல்லைன்னா சீரீஸா எடுத்துருக்கலாம். பட் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒயர் இங்க கனெக்ட், இது ஒரு ஒயர் தான், இங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன் இந்த ஒயரை இங்க எடுத்து இங்க கனெக்ட் பண்ணக்கூடாதா? பண்ணலாம் தானே, கரெக்டா? அதே மாதிரி ஏன் இந்த ஒயரை வந்து இங்க இருக்கக்கூடாதா, இப்படி இருக்கக்கூடாதா? எல்லாம் ஒரே ஜாயிண்ட் தானே. அவன் சும்மா அங்க கனெக்ட் பண்ணிருக்கான், தேவையில்லாம ஒயரை வேஸ்ட் பண்ணிருக்கான். உண்மையை சொல்லணும், கனெக்ட் பண்ணிருக்கலாம் தானே. ஏன் இப்படிதான் கனெக்ட் பண்ணணுமா? இதே ஒயர் தானே, இதை எடுத்து இங்க கனெக்ட் பண்ணக்கூடாதா? எல்லாம் ஒண்ணு தானே. ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஒயர் இங்க இருக்கிறதுக்கு பதிலா நான் இப்போ பாருங்க நான் இப்படி ரீட்ரா பண்றேன்னு. ஓகே, சோ இப்படி இருக்கிறதுக்கு பதிலா இங்க கனெக்ட் பண்ணிருக்கிறதுக்கு பதிலா, ஏன்னா ஒரே ஒயர் இங்க தான் ஜாயிண்டா இருக்கு, இந்த ஒயர் நான் இங்க ஜாயின் பண்ணதுக்கு பதிலா, ஓகே, நான் இதை இப்படி ஜாயின் பண்ண கூடாதா? பண்ணலாம் தானே. பாருங்க, இங்க ஜாயிண்ட் ஆயிருந்துச்சுன்னா இங்க ஜாயின் பண்ணி, ஏன்னா ஒரே ஒயர். இப்போ உங்களுக்கு தோணும், இதுவும் இதுவும் 2 and 2 ஆர் பக்கா பேரலல், இந்த 2 and 2 பக்கா பேரலல். ஏன் சார் பேரலல்? இந்த 2 இங்க கனெக்ட் ஆயிருக்கு, 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 பக்கா பேரலல். and these combination series. இந்த 2 2 பேரலல், அதுல ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த 2 2 பேரலல், அதுல ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ரெண்டு சீரிஸ், புரியுதா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது ரெண்டும் பேரலல். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 ஓம் கிடைக்கும். இது ரெண்டும் பேரலல், இதுக்கு ஆன்சர் 1 ஓம் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டை இங்க ரீட்ரா பண்ணிக்கலாம். பாருங்க, ஏ டெர்மினல், ஓகே, ஏ டெர்மினல் இருக்கு. அப்புறம் இந்த 2 and இந்த 2 நம்ம 1 ஓமா மாத்திட்டோம். ஸோ நமக்கு 1 ஓம் ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன்ஸ் அகெயின் இந்த 2 நம்ம 1 ஓமா மாத்திட்டோம் இல்லையா. அந்த ஜாயிண்ட பார்க்காதீங்க, இது 1 ஓமா மாறிடுச்சு, இது அப்புறம் 1 ஓம் தான். அதுக்கு அடுத்தது ஒரு 1 ஓம் இருக்கு, சரியா? ஸோ ஒரு 1 ஓம் இருக்கு, ஏன்னா இந்த 2 ஓம் 1 ஓமா மாறிடுச்சு. இப்போ இது வந்து டெர்மினல் பி. அப்புறம் அதுக்கு பேரலா ஒரு 2 ஓம் இருக்கு.
ஓகே பாருங்க, பார்க்க தாங்க அந்த சர்க்யூட் அப்படி இருந்துச்சு, ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தானே. இப்ப பாருங்க, இதை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இந்த 1 ஓம் இந்த 1 ஓம் சீரீஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் 2 ஓம் வரும்ல, 1 + 1 2. இந்த 2 அந்த 2 parallel. parallelனா அதுக்கு பாதி வரும். ஏன் சார் parallel? இந்த 2 ஓட இங்க கனெக்ட் ஆயிருக்கு, இங்க கனெக்ட் ஆயிருக்கு, இது இங்க கனெக்ட் ஆயிருக்கு, இங்க கனெக்ட் ஆயிருக்கு, ரெண்டு பக்கமும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கனெக்ட் ஆயிடுனா parallel. ஸோ இந்த 2 இந்த 2 parallelனா half the value. So 1 ohm. So resistance across A and B is 1 ohm. So ரொம்ப சிம்பிளா நம்ம இந்த ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். கரெக்டா? So answer is option A, 1 ohm. இதே மாதிரி நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, the equivalent circuit between A and B in the following figure அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சார் இது எப்படி பண்றது, ஒண்ணுமே புரியல அப்படின்னு நீங்க தோணும். ஓகேவா? வித்தியாசமா இருக்கு இந்த டயக்ராம், பட் இது ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டினுங்க இது. ஓகேவா? பாருங்க, 30 ஓம் இந்த 30 ஓம் இந்த 30 ஓம் மூணு எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? அதே ஒயரு அப்படியே வளைச்சு கொடுத்துருக்கான். அடுத்தது கரெக்டா இருக்கு. கரெக்டா? இப்போ ஒரு கரண்ட் இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ வேற கரண்டா இங்க ஃப்ளோ ஆக போகுது, அதே கரண்ட் தானே ஃப்ளோ ஆக போகுது. ஓகே, அப்படியே வருது பாருங்க, அப்படியே வருது, அப்படியே வருது, அப்படியே வருது, அப்படியே வருது, அதே ஒயர். இது வேற ஒயர் கிடையாது, சேம் ஒயர். அப்ப இந்த மூணும் எப்படிமா இருக்கு, அடுத்தடுத்து கனெக்டா இருக்கு. சோ இட் இஸ் சீரீஸ். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த டயக்ராம் நான் எப்படி ரீட்ரா பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெர்மினல் இருக்கா, ஓகே, ஏவை டிரா பண்ணிட்டேன். அப்புறம் என்ன இருக்கு, இந்த 30 இந்த 30 இந்த 30 30 + 30 + 30 90ங்கிறத இத ஒரு ரெசிஸ்டன்ஸா நான் வரைஞ்சிக்கலாமா? தாராளமா வரைஞ்சிக்கலாம். ஏன்? எல்லாமே சீரீஸ். 90 ஓம் எல்லாமே சீரீஸ். அப்புறம் என்ன இருக்கு, ஏல இருந்து ஒரு ஒயர் இப்படி வருது. ஓகே, வருது. இந்த 30 இந்த 30 இந்த 30 90யா போட்டுட்டோம். ஓகே, இப்போ இது 90. இந்த ஒயர் இந்த மூணு ரெசிஸ்டன்ஸ் முடியிற இடத்துல வந்து அப்படி க்ளோஸ் ஆகுது. கரெக்டா? நான் வரைஞ்சிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏ, அப்புறம் 30 இந்த 30 30 90. ஓகே, இந்த மூணு தான் இங்க இருக்கு. இதுக்குள்ளே 30 + 30 + 30 ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது முடியிற இடத்துல கீழே இருந்து ஒரு ஒயர் வந்து இப்படி க்ளோஸ் ஆகுது. அந்த அதுக்கப்புறம் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, என்ன இருக்கு, ஓகே, இது இங்க வரதாலும் சரி இங்க வரதாலும் சரி பாருங்க. ஓகே, இங்க 30 ஓம் போட்டாலும் சரிதான், இங்க ஏன்னா ஒரே ஜாயிண்ட் தான், நான் இங்கேயும் வரைஞ்சிக்கலாம். 30 ஓம் புரியுதா? 30 இதுக்கப்புறம் அப்படி 30 ஓம் வருது. ஓகே, இந்த டயக்ராம் ஒண்ணுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? 30 30 30 90. அப்புறம் ஏல இருந்து அப்படியே ஒரு ஒயர் வருது, அந்த 90 முடிகிற இடத்துல ஒரு ஒயர் வந்து அதுக்கப்புறம் ஒரு 30 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. புரியுதா? ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு பேரலலா ஒரு ஒயர் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? இந்த ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருந்தா நீங்க அதுக்கு பேரலா உள்ள ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ண வேண்டாம், அதை எடுக்கவே வேண்டாம், அது வந்து 0. ஏன் சார், எதுக்கு சார் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இது வந்து 90 ஓம் கரெக்டா? இதுல என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? எந்த ரெசிஸ்டன்ஸுமே இல்லை, 0 ஓம். இப்போ 90யும் 0வும் parallel. So 90 × 0, 90 + 0. What is the equivalent resistance of this combination? It is 0. So 0. புரியுதா? ஸோ இதை நீங்க கன்சிடரே பண்ண வேண்டாம், இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. ஆக்சுவலா நீங்க இப்படி இருந்தாலும் போதும். ஷார்ட் சர்க்கியூட் பார்த்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு பேரலா இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே நீங்க இக்னோர் பண்ணணும். ஆக்சுவலா நான் இப்படி பண்றதுக்கு முன்னாடி இங்கே இக்னோர் பண்ணிருக்கணும். புரியுதா? ஏன்னா இது வந்து இந்த மூணு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல ஒரு ஷார்ட் சர்க்கியூட் இருக்கு. புரியுதா? ஒரு ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி, இது நீங்க நீட்டமான ஒயர் அந்த சர்க்கியூட் எப்படி உண்மையிலே இருக்கு தெரியுமா? 30 ஓம், அப்புறம் ஒரு 30 ஓம், அப்புறம் ஒரு 30 ஓம். ஓகேவா? அதுக்கு பேரலா ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை நான் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா? ஒரு ஷார்ட் சர்க்கியூட் இருந்தால் நீங்க அதை எடுக்கக்கூடாது. இனிமேல் உள்ள ப்ராப்ளம்ஸும் அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது கிடையாது. இதுக்கு ஆன்சர் டைரக்டா பார்த்த உடனே சொல்லிடலாம், 30 ஓம் தான். ஏன்னா இது 0, 30 ஓம் மட்டும் தான் இருக்கும். ஓகே, பாருங்க, இது 0 ஓம், ஒரு 30 ஓம் மட்டும்தான் இருக்கும். இது டெர்மினல் பி, இது டெர்மினல் ஏ. ஓகே, 30 ஓம். ஸோ ஆன்சர் வந்து டைரக்டா 30 ஓம்னு ஆப்ஷனை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதா?
ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்கியூட், லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட். இந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த கொஸ்டினை நான் இந்த வீடியோவில் எடுத்தேன். ஸோ பொறுமையாக பாருங்க, இந்த கான்செப்டை தெளிவாக எடுத்துக்கோங்க. ஸோ தட் யூ கேன் சால்வ் எனி ப்ராப்ளம். வீடியோ தொடர்ந்து பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போங்க, லிங்க் இருக்கு. நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, அதில் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஸோ தட் யூ கேன் டவுன்லோட் நோட்ஸ் அண்ட் ஸ்டடி வெல். தேங்க்யூ ஸோ மச்.